குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்க, காமாட்சி அம்மன், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆஷாட நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வருங்க, வாராகி வழிபாடும் அதன் பலன்களும். வாராகி வழிபாடும் அதன் பலன்களும் அவ்வளவு அருமையாக ஆஷாட நவராத்திரி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு ஆஷாட நவராத்திரி நடக்கும். அதனால் நம்ம இப்போ இன்னைக்கு சஷ்டி விரதம். இன்னைக்கு திங்கட்கிழமை சஷ்டி விரதம் வருது. நாளைக்கு ஜூலை 1 அழகான ஜூன் மாதத்திற்கு நாம் விடை கொடுத்து ஜூலை மாதத்தை நாம் வரவேற்போம். நம்ம தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, நாம் அரிசி, கல்லுப்பு, பருப்பு, பூ, மஞ்சள் கிழங்கு நம்ம வாங்குவோம். அப்படி இல்லைன்னாலும் சாமிக்கிட்ட வீட்டில் இருக்கிறதே கூட சாமி முன்னாடி வச்சு இங்கே வழிபாடு பண்ணுங்க. காமாட்சி தாயாரே, வராகி தாயாரின் பாத கமலங்களுக்கு சரணம். அவ்வளவு அழகாக வீட்டிருக்கும் இந்த வாராகி தாயார். காமாட்சி தாயார் நீருண்ட மேக கண்கள் நிழலுண்ட கரிய குந்தன் நேர்கொண்ட மாந்தர் வீட்டில் நிலை கொண்ட செல்வ பந்தர் சீர்கொண்ட அமுதச் செல்வி செல்லென்ற காற்று பாய்ந்தால் சேர்கின்ற மேகத்தண்ணீர் சிதறொண்டு பாய்வதைப் போல் நேர்கொண்ட பாவமெனும் வினைகொண்ட பாவமெனும் வெய்கொண்ட தோழினாய் உன் வெளிக்கண்டால் தீர்ந்து போகும். தேர்கொண்டேன் புரவி இல்லை செல்வமாம் புரவியாலே திருவருள் செய்வாய் நீயே தேப்பெரும் கமலத்தாயே. அம்மன் வழிபாடு. நம்ம இது அம்மனுக்குரிய அந்த ஒரு இதை நாம் இது பண்ணலாம். ஆக்கலும் அளித்தலும் காத்தல் அருள் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோளில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி ஆக்கலில் வாணியாவாய் அழித்தலில் திருவாய் நிற்பாய் அழிகின்ற வேலை வந்தாள் அந்தமில் துர்க்கையாவாய் தீக்கொண்ட கரத்துநாதன் திருப்பராசக்தியாக திரிபுரம் 7 லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய். வாக்குயர் கமலச் செல்வி வாடை நீ தென்றல் நீயே வளமென இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிகின்றாயே. வேதத்தின் விளைவே போற்றி வினைப்பயன் விளைப்பாய் போற்றி சீதத் தாமரையே போற்றி செம்மை சேர் அழகே போற்றி கோதை பண்புடையாய் போற்றி குளிர்ந்த மாமலையே போற்றி ஓர் தத்துவத்தில் நிற்கும் உண்மையவள் வடிவே போற்றி பாதத்தை கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெறியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி. இன்னைக்கு நம்ம சஷ்டி விரதம். முருகப்பெருமானையும் நம்ம நினைத்து ஓம் முருகா முருகா ஓம் முருகா 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 ஓம் முருகா. முருகனின் அருளும் அம்மனின் அருளும் நமக்கு சேர்ந்து இருக்கின்ற இந்த ஒரு நாளில் நாம் இருப்பது அவ்வளவு ஒரு சிறப்பானது. அன்றமர் கமலம் போற்றி அழகிய பதனியை போற்றி அலைகடல் அமுதமாக அவதரித்தெழுந்தாய் போற்றி குன்றிடா அமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி குளிர்ந்த மதியோனோடு குடிவந்த உறவே போற்றி. இப்படி அம்மனை நாம் வழிபட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கு. அதற்கு ஆஷாட நவராத்திரி. மன்றத்து வெங்கடேசன் மணங்கவர் மலரை போற்றி மாயவன் மார்பில் நின்று மயிலென சிரிப்பாய் போற்றி நீங்காக இருக்கின்ற திருவை போற்றி எளியவன் வணங்குகின்ற இன்னருள் போற்றி போற்றி. இப்படி அன்னையை நாம் தொழுது கொண்டு நாம் ஆஷாட நவராத்திரியை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். நமது இது காமாட்சி தாயே, காஞ்சிபுரம் காமாட்சி தாயே. நாங்கள் காஞ்சிபுரம் காமாட்சியை வேண்டிட்டு தான் பாப்பா பிறந்தா. அதனால தான் பாப்பாவுக்கு அங்கு காமாட்சின்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். அதனால் இன்று ஆஷாட நவராத்திரியிலே இன்று நமக்கு
முருகப்பெருமானின் சஷ்டி விரதம் குமார சஷ்டின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முருகனையும் அம்மனையும் தாயாரையும் நாம் சேவித்து நமது கஷ்டங்கள் தீர்ப்பாய் அம்மா தாயே. காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விஷாலாட்சி கருணாம்பிகையே தருணம் இதுவே தயை புரிவாயம்மா. உன்னை பூஜிக்க வரம்தா பொன்மலர் கொண்டு உன்னை பூஜிக்க வரம்தா தாமரை மலர் கொண்டு உன்னை பூஜிக்க வரம்தா பாலும் பஞ்சாமிர்தமும் அஸ்கோதமும் சொரித்து பட்டு பீதாம்பரமும் கட்டி உன்னை அலங்கரித்து மட்டில்லா மாணிக்கம் மாசில்லா நவரத்தினமும் மங்கள துரிதனுடன் எங்கிலும் விளங்கி வரும் மல்லிகை முல்லை ரோஜா மணமுள்ள சம்மங்கி வெட்டி வேறும் கொணர்ந்து கட்டின மாலை சூட்டி பழப்பஷம் வைத்து கற்பூர தாம்பூலம் ஏற்றி முத்தாரங்கி எடுத்து கொந்தன வராளி பாடி உன்னை பெட்டி நிறைய பூ கொணர்ந்து பூஜிப்போம் அம்மா. மல்லிகை முல்லை மறுவுடனே ரோஜா மகிழம்பூ தாமரையும் அள்ளி அரளி கதிர் பச்சை தவளத்துடன் அழகுள்ள பாரிஜாதம் கொக்கரிடே சக்தியை நான் பக்தியுடன் பெற்றிடவே உன்னை துதிப்பேன் அம்மா தாயே. காஞ்சிபுரம் காமாட்சி தாயே வாராகி தாயாரே ஆஷாட நவராத்திரியின் நாயகியே எங்கள் கஷ்டம் நீக்கி எங்களுக்கு அருளிடுவாய். இஷ்டமுடனே பல புஷ்பங்கள் கொணர்ந்து நான் அஷ்டோத்திரம் சொல்வேன். ஒரு கஷ்டமும் வரவாது காப்பது உன் கடமை கருணாய் கருணை கடலே. ஸ்ரீஹரியே சுபஹரியே திருப்பகரியே உன் மகன் முருகப்பெருமானோடு சேர்ந்து எனக்கு சஷ்டி விரதத்தில் எங்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று உன் பாத கமலங்களே சரணம். சம்மங்கி ரோஜா சரஜித மலரால் சகஸ்ர அர்ச்சனை செய்வேன். வாணி சரஸ்வதி வந்தெம்மை ஆதரி வாசம் கோசரியே ஈஸ்வரியே ஜெகதீஸ்வரியே திரிபுவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரியே பங்கஜமாவே பரிமள பொடியினால் லட்ச அர்ச்சனை செய்வேன். ரட்சிக்க எங்களை காப்பாய் தாயே. இது பாடலாமா? அன்னை என்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு ஆனந்த கோடி மங்களம் என்னுள்ளே வழங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் ஒற்றி வைக்கும் சேர்ச்சபைக்கு மங்களம் நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் தெளிக்கவும் இடாத இன்பம் பங்கி வீடெல்லாம் விளங்கவும் ஞான தீபம் ஏற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்க வென்று சந்ததம் கொண்டாடுவோம். அன்னை என்னை 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 அன்பிகனுக்கு மங்களம் ஆனந்த கோடி நாயகிக்கு கோடி மங்களம். ஓம் சக்தி ஓம் சக்தி. காமாட்சி தாயே ஆஷாட நவராத்திரி நாயகி எங்கள் கஷ்டங்களை தீர்ப்பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை பார்க்குற அனைவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. காமாட்சி தாயே இன்னைக்கு முருகப்பெருமானுக்குடைய சஷ்டி. ஓம் முருகா, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ என்னும் சட்கோண குளத்தை போட்டு நாம் ஆஷாட நவராத்திரியிலே முருகப்பெருமானும் அம்மாவும் இணைந்து நமக்கு அருள் பாலிப்பார்கள், நமக்கு சேவை சாதித்து கஷ்டங்களை தீர்ப்பார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாராகி தாயார் வழிபாடும் அதன் பலன்களும். இந்த அலங்காரத்தில் எப்படி இருக்காங்க? அரளிப்பூ, சம்மங்கிப்பூ, தாமரைப்பூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்னையே உன் பாத கமலங்களே சரணம், உன் பாதார விந்தங்களே சரணம். பாதம் ஐயோ கீழே
சகல ஐஸ்வர்யங்களும் தரும் வாராகி வழிபாடும் அதன் பலன்கள். ஓகே, அடுத்த வீடியோ.